மக்களே, சில பேர்கள் கஷ்டங்கள் வரும் பொழுது, தனியாக நடக்கும் பொழுது தன்னைத்தானே பேசிக்கொண்டு செல்வார்கள். அது எதன் வெளிப்பாடு என்றால், அவங்களது கஷ்டங்களை வேறு யாரிடமும் கூற முடியாத ஒரு நிலை. கடவுளிடம் கூறுவார்கள், வேறு யாரிடம் உதவி கேட்க முடியாது. அவர்களது கஷ்டங்களை சொல்லிக்கொள்ளவும் ஆறுதல் கிடைக்குமா என்றால் சந்தேகம் இருக்கும் பொழுது தன்னைத்தானே பேசிக்கொண்டு செல்வார்கள். இதை பார்த்து மற்றவர்கள் சிரிப்பார்கள், அவனுக்கு ஏதாவது ஆகிப்போச்சுது என்று. ஆனால் அப்படி பேசியவர்களும் சிறிது காலம் கழித்தோ 10 20 வருடம் கழித்தோ அதே நிலையில்தான் வருவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கும் அவர்களால் தாங்க முடியாத, தீர்வு காண முடியாத கஷ்டங்கள் வரும் பொழுது அவர்களும் தனக்குத்தானே பேசிக்கொள்வார்கள். இதை பார்த்த சில மக்கள் கிண்டல் செய்வார்கள், இவனுக்கும் ஏதோ ஆகிவிட்டது என்று. அப்படி சொல்பவர்களும் 5 வருடமோ 10 வருடமோ 20 வருடமோ கழித்து தன்னைத்தானே பேசிக்கொள்வார்கள். அப்பொழுதுதான் நினைப்பார்கள், ஆம், அவன் ஏதோ கஷ்டத்தில் நம்மளைப் போல் இருந்ததினால்தான் யாரிடம் கூற முடியாமல் அவன் தனக்குத்தானே பேசி கொண்டிருக்கின்றான். இதை உணராமல் நாம் அவனை பார்த்து கேவலமாக பேசிவிட்டோமே, சிரித்து விட்டோமே, கிண்டல் செய்து விட்டோமே என்று வருத்தப்படுவார்கள். ஆனால் அப்பொழுது காலம் கடந்துவிடும். இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் என்று கூறுவார்கள். சரித்திரம் திரும்ப திரும்ப வரும் என்று கூறுவார்கள். வரலாறு தானே, அதைத்தான் சொல்வார்கள். நேற்று அவனுக்கு என்றால் இன்று நமக்கு, நாளை எவனுக்கோ என்று. அதாவது கஷ்டங்கள் எல்லோருக்கும் வரும். ஆனால் அந்த கஷ்டங்களை பார்த்து நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமே தவிர, ஆறுதல் கூற வேண்டுமே தவிர, தோள் கொடுக்க வேண்டுமே தவிர, அவர்களை தவறாகவோ நினைக்கக்கூடாது, கிண்டல் செய்யக்கூடாது, மனம் புண்படும்படியாக பேசக்கூடாது. அது தவறு. ஏனென்றால் அதே தருணம் நாளை நமக்கும் வராமலும் இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் எல்லோருக்கும் எல்லாம் வரும். இந்த பூமியில் எல்லோரும் நல்லது கெட்டது எல்லாவற்றையும் அனுபவித்த பின்புதான் நாம் மேலே செல்ல முடியும். ஆக மக்களே, அடுத்தவர்கள் மனதை புண்படுத்த வேண்டாம்.